முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அற்புதமான தரிசனம் கண்கொள்ளா காட்சி பரோகரா என்று நம்மை தேடி தெய்வங்களெல்லாம் தேரில் வந்து அருள்பாலிக்கின்ற இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே முருகப்பெருமான் இப்ப நம்மை தேடி அருள்பாலிப்பதற்காக இந்த யுத்தகத்திற்கு வந்திருக்கிறார். 6 நாள் நாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறோம். அமாவாசை தை அமாவாசையில் ஒரு விசேஷம். ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்த கந்த சஷ்டி 6 நாட்கள் வளர்பிறை பிரதமையிலே ஆரம்பித்து சஷ்டியிலே இன்றைய நிறைவடைகிறது. சஷ்டி எல்லா மாதத்திலும் 2 வருது, தேய்பிழைய வளர்பிழைய. அதே மாதிரி ஐப்பசி மாதம் வருகிற சஷ்டி மகா கந்த சஷ்டி, கந்தனுக்கு உகந்த நாள் இந்த சஷ்டி நாள். காரணம் இன்றைக்குதான் சூரபத்மனை அழித்து அல்ல சம்மானம் செய்து அவனை ஆட்கொள்கிற ஒரு திருநாள் இந்த நாள். கந்தனுடைய அருளை நாம் முழுவதாக உணரக்கூடிய இந்த நாளிலே எல்லோரும் விரதம் இருந்து இன்றைக்கு நிறைவு செய்கிற நாள். நாளை தெய்வயானை திருமணத்திற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வார்கள். பக்தர்கள் அனைவரும் இந்த பக்கம் திரும்பி உள்ளே முருகப்பெருமானை வணங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் தரவல்ல பழையாண்டவனுக்கு, செந்தில் வேலவனுக்கு, சண்முகநாதனுக்கு, பழையாண்டவனுக்கு, பத்திரகிரி முருகனுக்கு, வேலவன் முருகனுக்கு, கனகவேலனுக்கு, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு எல்லோரும் அமைதியா இருக்கணும். இங்க சிவ வாத்தியம் மிக அருமையாக வாசித்தீர்கள். ஆலயத்தின் சார்பிலே நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து கலவை சச்சிதானந்த அழைத்து வருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முருகப்பெருமான் அந்த சப்பரத்தை இயக்குகின்றவர் தயவு கூர்ந்து சற்று சூரபத்மா என்று தேவாதி தேவதைகள்லாம் அவங்க நம்ம மக்கள் கேட்கிறார்கள். சூரபத்மன் இப்போது போர்க்களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இவங்க என்னையே அழியக்கூடாது. ஒரு தாயின் வயத்தில் பிறந்த மகனால் எனக்கு அழிவு கிடையாது. ஆகவே தலையை மாற்றுமாறு சம்பந்தப்பட்டவர்கள் என்பது சுவாமி குடியரசு இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். இப்போது சூரபத்மனுடைய தலையை மாற்றி அமைக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வர்ணனையாளர் சொல்றதுபடி செய்யுங்க. கொஞ்சம் கவனமா இங்க இருக்கிறவங்களும் சூரபத்மன் இருக்கிறவங்களும் முருகனுடைய வீரபாகனுடைய குழுவினர்களும் தயவுசெய்து வர்ணனையாளர் சொல்றபடி செய்யுங்க. மற்றவர்கள் தயவுசெய்து ஓரமா வந்துருங்க. அவங்க வந்து விழா நடத்துவாங்க. ஆகவே பதில் காவல்துறையினுடைய அன்பான வேண்டுகோள், தங்க நகைகள் மற்றும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலிலே பானுகோபால் மனித தலையோடு பானுகோபால் வருகிறார். பானுகோபால் சூரபத்மனுடைய மகன். இந்த பக்கம் முருகப்பெருமானுடைய வேல்பட்டு அழிய போகிறார் இந்த சூரபத்மன். ஆக பானுகோபால் ராவன் மிகப்பெரிய வீரன். சூரியனே கையிலே பிடித்து வந்து தன் படுத்து தூங்குகிற கட்டிலில் கட்டியவன் சூரபத்மனுடைய மகனான பானுகோபால். அடுத்து பானுகோபால் முருகப்பெருமானால் அழைக்கப்படுகிறான். அடுத்துதான் சிங்க முகத்தோடு பானுகோபால் இப்போது சாய்க்கப்பட்டான். செந்தில் வேலவன் கந்தா என்றால் இந்தா என்று எல்லாவற்றையும் அருள்கின்ற
கந்த பெருமானுடைய அவருடைய வீரவாள் வெற்றிவாள் எல்லாவற்றுக்குமே வேலை இல்லாமல் பானுகோபன் என்கின்ற மகத்தான அவன் போர் மிகப்பெரிய வீரன். மாயை என்பதுதான் இவருடைய உருவம். சிங்க முகத்தோடு இழந்தவன் மாயை இவனது உருவம். மாயை என்கிற கிரௌஞ்ச மலையில இருந்து எல்லோரையும் ஆட்டி படைத்தவன், தேவர்களை சிறைபிடித்தவன். அப்படிப்பட்ட கிரௌஞ்ச மலையை முருகப்பெருமானுடைய வேல் விட்டு ஏனெடுகிறார் எழுபாரும் உய்ய வைவேல் விடும் கோன் வந்து தானாய் அருள் புரியுமே என்கிறார் அருணகிரிநாதர். ஆகவே சிங்கமுகாசூரன் இப்போது முருகப்பெருமானுடைய வேல்பட்டு அழிந்து கிரௌஞ்ச மலையை பிளந்து துளைத்து குன்றம் திறந்து துளைத்து அழித்த முருகப்பெருமான் சிங்கமுகாசூரனை இப்போது அழித்தார். அதற்கு யுத்தத்தை பக்தர்கள் எல்லாம் யார் இந்த அரங்கத்திற்கு உள்ளே களத்திற்கு உள்ளே வரக்கூடாது. ஆக கஜமுகாசூரன் யானை முகம் கொண்டவன், இவன் ரொம்ப பலசாலி. இவனை அழித்தால் ஏறக்குறைய சூரனுடைய பாதி பலம் போகிறது. ஆக இவன் கஜமுகாசூரன் போர்க்களத்திலே முருகப்பெருமானை எதிர்க்கிறார். நன்றி கெட்டவர், நன்றி மறந்தவர்கள் சூரர்கள். நன்றி மறக்கக்கூடாது என்பதுதான் கந்தபுராணத்தின் அடிப்படை. நன்றி மறக்கக்கூடாது, பெற்றோர்களை பெரியவர்களை மதிக்க வேண்டும், செய் நன்றி மறக்கக்கூடாது. இப்போது முருகப்படையினுடைய வேல்பட்டு அம்புபட்டு இப்போது கஜமுகாசூரன் யானை முகத்தான் அழிந்து படுகிறார். எல்லாம் தரவல்லவன் முருகப்பெருமான். இதனுடைய வரலாற்றை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியர், காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். இந்த கந்தபுராணத்திலே பாதி களம் நடந்தது மேல்பாடியில. எத்தனை பேர் வள்ளிமலை போயிருக்கீங்க? வள்ளிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற மேல்பாடியில் தான் இந்த கந்தபுராணமே நடந்தது. கந்தபுராணம் உலகம் பேசுகிறது. முருகா 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 என்று நீங்கள் கோஷமிட வேண்டும். இப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெற்ற இந்த போரிலே சூரபத்மனுடைய மகன் இன்னொரு மனை இப்போது சண்டைக்கு வந்து கொண்டிருக்கிறான். சூரபத்மனுக்கு 4 பிள்ளைகள். முதல் பிள்ளை பானுகோபன் இப்போது போர்க்களத்திலே மடிந்து விட்டார். இரண்டாவது மகன் அக்னி புரசாசுரன். அக்னியும் புரசாசுரன் இவனும் மனித தலையோடு வருகின்றவன். மனித தலையோடு வந்த அக்னி புரசாசுரன் இப்போது தேவ தலைகளால் வீழ்த்தப்பட்டான். தொடர்ந்து இந்த 4 சகோதரர்களோடு பிறந்தவள் அஜமுகி. அஜம் என்றால் ஆறு. ஆட்டு தலையை உடையவள் அஜமுகி. அதாவது 4 யுகங்களில் 4 நேரங்களிலே முதல் ஜாமத்திலே மனித உருவத்திலே தனது மனைவி மாயையுடன் பிறந்ததால் அதனாலே மனித முகத்தோடு சிங்கமுகன் தாரையன் தோன்றுகின்றான். பிறகு சிங்கமுகத்தோடு இறங்கின்ற போது சிங்கமுகத்தோடு சிங்கமுகாசூரன் வருகின்றான். யானை முகத்தோடு இப்போது அஜமுகி போர்க்காலத்தில் இருக்கான். அஜமுகி யாரு? சூரபத்மனுடைய சகோதரி. 4 சகோதரியுடைய 4 சகோதரர். முருகனுக்கு அரோகரம், முருகனுக்கு அரோகரம். அடுத்து நீங்கள் எல்லோரும் எந்த அசுரனை வீழ்த்த வேண்டும் என்று இந்த மகா கந்தசஷ்டி விரதம் மேற்கொள்கிறதோ, எந்த வீரன் அழிய வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானத்திலே முறையிட்டார்களோ அப்படிப்பட்ட குதிரை முகம் கொண்ட அக்னி முகாசூரன் இவன் குதிரை முகத்தோடு வருகின்றான். இவனும் சூரபத்மனுடைய இன்னொரு மகன். ஆகவே முருகனுக்கு அரோகரா, வெற்றிவே முருகனுக்கு, 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 திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. குதிரை முகம் கொண்ட சூரபத்மனுடைய இன்னொரு மகனும் வீழ்த்தப்பட்டான். அஜமுகி களத்திலே மறைந்து விட்டால். அவனுடைய மூத்த மகன் பானுகோபன் மறைந்து விட்டான். சிங்கமுகாசூரன் அவனுடைய தம்பி அவனும் மறைந்து விட்டான். கஜமுகாசூரன் யானை முகத்தோடு இருந்த கஜமுகாசூரன் மறைந்து விட்டான். மனித முகத்தோடு இன்னும் காத்திருப்பவன் இந்த யுத்தகலத்தினுடைய
மிகப்பெரிய துஷ்டத்தனத்தினுடைய உச்சகட்டம், ஆணவத்தின் உச்சகட்டம். ஆகவே ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம். மாயாமலம் சிங்கமகாசூரன், கஜமகாசூரன் முருகனை எதிர்த்து முருகன் சக்தி தெரியாமல் முருகப்பெருமானுடைய அருள் பெற்று வாழ்வாங்க வாழ அருள் பெற்றவர்கள் இப்போது முருகனை எதிர்த்து போராடுகின்றார்கள். முருகனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு ஆக அன்பர் பணி செய்து விட்ட என்னை ஆளாக்கிவிட்டால் இன்பநிலை தானாய் வந்து எய்தும் பராபரமே என்றார் தாய்மானவர். ஆகவே அன்பர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உன்னதமான கருத்தை பிரதிபலிக்கிறது இந்த கந்த சஷ்டி விரதம். திருச்செந்தூர்ல இப்ப 4 மணி ஆரம்பிச்சது, 8 மணி வரைக்கும் திருச்செந்தூர் கடல ஓரத்திலே செந்தில்நாதன் அரசாங்கம். இங்கே கோட்டை மைதானம் முழுக்க பக்தர்கள் வெள்ளம். சூரனை அழிக்கின்ற முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான காட்சியை காண்பதற்கு கண்கோடி வேண்டும். எல்லோரும் முருகா முருகா சண்டைக்கு போடாமா வேணாமா வா சண்டைக்கு வா என்று கூப்பிடுகிற மாதிரி அவன் இப்போது விட்டான். முருகனிடத்தில் வரமாடினான், முருகனுடைய சண்டை வரம் கொடுத்தான். ஆனால் எதிரே நிற்பவன் முருகன் என்று அறியாமல் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கின்ற சூரபத்மனுக்கு இப்போது சரியான பாறை கிடைக்க இருக்கிறது. சூரபத்மன் இப்போது யுத்தகலத்திற்கு உள்ளே வருகின்றான். முருகப்பெருமானுடைய அருள் பாலிக்கு அவனை ஆட்கொண்டு சம்மானம் செய்து அவனை ஆட்கொண்டு மாமரமாய் நின்று அசையாது நின்ற அந்த சூரபத்மனை எனக்காக அவன் மேல் பிறக்க ஒரு பக்கம் சேவலும் மயிலுமாக வந்து விதி மாற இருக்கிறான். ஆணவ மலத்தின் உச்சமாக இப்ப ராக்கெட் பட்டாசு வரனால பக்தர்கள் தூரமா இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் சூரபத்மனின் இறுதி நேரம் இது வந்துவிட்டது. எனவே பக்தர்கள் அனைவரும் கொஞ்சம் இடம் விட்டு ராக்கெட் பட்டாசு வரனால இப்போது சூரபத்மனுடைய தலை வெட்டப்பட போகிறது. அதை நீங்கள் பக்தர்கள் எல்லாம் கண்டு காணுகிறோம். காரணம் ஆணவம் வீழப் போகிறது. நான் என்ற திமிர், எனது என்கிற மமகாரம் ரெண்டும் வீழப் போகிறது. இரண்டுக்கும் இங்கே வேலை இல்லை. ஆணவம் இல்லாத வாழ்க்கை, 3 மனங்களும் இல்லாத மனிதனை முருகன் மாலையாக அணிந்து கொள்கிறார். அதுதான் சூரபத்மனுடைய வரலாறு. அதனால்தான் சம்மாரம் என்றால் சம் என்றால் நல்ல, ஆரம் என்றால் மாலை. நல்ல மாலையாக இந்த ஜீவன்களை எல்லாம் ஆணவம், கண்மம், மாய என்கிற 3 மனங்களும் உள்ளே வரக்கூடாது. ஆகவே இப்போது சூரபத்மன் உள்ளே வருகிறார். அனைவரும் பக்தர்கள் எல்லாம் தூரம் ஒதுங்கி நில்லுங்க. தயவு செய்து பக்தர்கள் எல்லாம் தூரவாங்க. இப்போது 1,09,000 படை வீரர்கள், நவ வீரர்கள், முருகப்பெருமானிடத்திலே சக்தி வேலை வாங்கிய முருகப்பெருமான் சக்தி வேலை தன் அன்னையின் வேல் நெடுங்கண்டி இடத்திலே வாங்கியவன். ஆகவே சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சம்மாரம் நடத்துகிற முருகப்பெருமானுடைய படை வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். சூரபத்மன் இப்போது கூட போர் நடத்தலாமா வேண்டாமா, பின்வோடி போகலாமா என்றெல்லாம் பயந்து பயந்துதான் உள்ளே வருகிறான். ஆனால் அவனுக்கு ஆணவம் அதிகமானதாலே எதிரே இருப்பவன் முருகன் என்பதை உணராமல் திமிரால் என்னால் முடியும் என்கிற திமிரால் சூரபத்மன் முருகனை எதிர்க்க உள்ளே வருகிறார். முருக பக்தர்கள் தயவு செய்து அரங்கத்திற்கு உள்ளே வராமல் அவர்களுக்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொள்வோம். நவ வீரர்கள் இப்போது முருகனை பிரார்த்தனை செய்கிறார்கள். சூரபத்மன் அழிய போகிறார். மேல்பட்டு சூரபத்மன் இப்போது அழிகின்ற நிலைக்கு வந்துவிட்டார். முருகப்பெருமானுடைய அந்த சக்தி மேல்பட்டு சூரபத்மனுடைய அழிவு நெருங்கிவிட்டதை இப்போது பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர இருக்கின்ற ஒரு நேரம். முருகா கந்தனுக்கு அரோகரா,
திருச்சோலை முருகனுக்கு, சாமிமலை முருகனுக்கு, அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பருக்கு, திருத்தணி முருகனுக்கு, முருகனுக்கு, தஞ்சை வேலவனுக்கு, முருகன் இருக்கும் இடத்திலெல்லாம் அருள் இருக்கும். நினைத்ததை கொடுப்பவன். அடியால் அடியவர் இச்சையில் எவை எவை விட்டன அவை தெரிவித்து அருள்கின்றவன் முருகப்பெருமான். முருகா என்கிற ஒரு நாமத்தை நீ ஒரு முறை சொன்னால் போதும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சே என்று வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் முருகா என்றால் அவன் இருகாலம் தோன்றும். முருகனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. சூரபத்மன் எல்லாம் நான் தான் என்ற 108 யுகங்கள் 1008 அண்டங்களை ஆளக்கூடிய மகாசக்தியை சிவபெருமானிடத்திலே வாங்கியவன். ஆனால் வரம் கொடுத்தவனுடைய மகனிடத்திலே போர் செய்ய துணிச்சலாக ஆணவத்தின் உச்சத்தில் நின்று போரிட வந்து விட்டான். மானம் கெட்டவனே என்றெல்லாம் கூட தேவர்கள் அவனை இச்சித்து பார்த்தார்கள். எதற்கும் அஞ்சாதவன் கடைசி வரையும் அவன் போர்க்களத்திலே இருக்கிறான். ஆகவே உள்ளே வருகிறான். இப்போது சூரபத்மன், சூரபத்மா சண்டைக்கு தயவு செய்து நடுவில் யாரும் இருக்க வேணாம். தயவு செஞ்சு நவ வீரர்கள் மட்டும் இருந்தா போதும். இது முக்கியமான காலம், இது முக்கியமான நேரம். அங்கே முருக பக்தர்கள் வழிவிட வேண்டும். இப்போ முருகனுடைய வீரர்களும் தேவர்களுடைய சார்பிலும் இப்போது முருகப்பெருமானுடைய சக்தி வேல் அவனுடைய தலையை கொய்து, ஆனால் அவன் மார்பை பிளந்து, மார்பை பிளக்க அவனுடைய சக்தி வேல் பயன்படுகிறது. வேல் நெடுங்கண்ணி சிக்கலிலே வேல் வாங்குகிறார் முருகப்பெருமான். அந்த சக்தி வேல், ஞான வேல், நமக்கெல்லாம் அருளை பாலிக்கின்ற, அறியாமை ஓட்டுகின்ற அந்த வெற்றி வேல், வீரவேல், ஞானவேல், சக்தி வேல் இப்போது புறப்பட்டு சூரபத்மனை நானா நீயா என்று போராடி கொண்டிருந்த சூரபத்மனுடைய உள்ள முருகப்பெருமான் என்னுடைய கிட்டவாங்க. முருகப்பெருமானுடைய சபதம் இன்னும் கொஞ்சம் முன்னவரமாக சூரபத்மனுடைய ஆணவம் அழிய போகிறது, மமகாரம் மடிய போகிறது. உலகத்திலே ஆணவத்திலே வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை என்கிற சரித்திரம் இப்போது சூரனுடைய ஆணவம் அழிந்தது, ஒழிந்தது அவனது திமிர். இந்த சூரசம்ஹாரத்துடைய நிறைவு நாம் நன்றி மறக்க கூடாது. வரம் கொடுத்தவனுடைய மகனோடு போராடி அவனுக்கே துரோகம் செய்த சூரபத்மனுக்கு என்ன கிடைத்தது? அவன் தம்பிக்கு என்ன கிடைத்தது? சிங்கமுகாசூரன், கஜமுகாசூரன், அஜமுகி அவனுடைய வீரர்கள் அனைவருமே வீழ்த்து மாமரமாக நின்ற சூரபத்மனுடைய பார்வை பிளந்து இரு கூறுகளாக்கி முருகப்பெருமானுடைய அந்த சக்திவேல் பட்டு அவன் முக்தி பெறுகிறான். அவனை ஆட்கொண்டு சேவலை தன் கொடியிலே சின்னமாக, மயிலை வாகனமாக அமர்த்திக் கொண்டான் முருகப்பெருமான். தெய்வமை புரிந்தாரேனும் திருமணம் முற்றால் குமரவேல் திருமண் முற்றால் தூயவராகி மேலே தொல்கதை அடைவார் என்பது நிஜம் நிஜம் நிஜம். ஆக நீ தவறு செய்தால் கூட முருகப்பெருமானத்திலே மன்னிப்பு கேட்டு முருகப்பெருமான திருவடியிலே இந்த வேலை எடுத்து போய் தயவு செய்து சேர்த்துருங்க, தயவு செய்து வழிவிடுங்க.
வெற்றிவேல் முருகன். சாமிக்கு